Hello aspirants, welcome back to my channel. Today we are continuing the number series topic that we saw yesterday. இப்போ வந்து நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்பர் சீரீஸில் அடுத்த செஷன் பார்ட் 2 பார்த்துடலாம். இப்போ 3, 12, 48, 192. அப்போ இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 3 வந்து என்ன பண்ணால் 12 வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அப்போது 3 × 4 போட்டால் 12 வரும். அப்போ இதே பேட்டர்னை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாமான்னா கூடாது. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறதும் நம்ம அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது வந்து 48 வந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 12 × 4 என்ன 48. அப்போ கண்டிப்பாக இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன 768 தான் ஆன்சர். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். 5, 6, 9, 14. அப்போது 5 கூட என்ன பண்ணால் 6 கிடைக்கும் நமக்கு? 5 கூட 1 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். 6லேருந்து 9 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க? 3 ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அப்புறம் 9லேருந்து 14 போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஸோ இப்போ 1, 3, 5. அப்போ இது எல்லாமே என்ன நம்பர்ஸாக இருக்குது? ஆட் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது கூட 7 ஆட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆன்சர் 21. புரியுதா? ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் சீரீஸில் ஃபஸ்ட்டு பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் படிப்போம். இப்போது ஆட் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், அந்த மாதிரி எல்லா வகையான நம்பர்ஸையும் நம்ம டைப் படித்து வச்சுக்கணும். அது கூடவே ஸ்கொயரோட வேல்யூவும் படித்து வச்சுக்கணும். எப்படின்னா இப்போது x², எக்ஸ் மீன்ஸ் இப்போ எக்ஸுக்கு நீங்கள் நிறைய 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா எல்லாமே கொடுத்துக்கணும். அப்போது 1² 1, 2² 2 இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸும் படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸும் படிக்கணும். அது கூடவே க்யூப் வேல்யூவும் படிக்கணும். எக்ஸுக்கு 1, 2, 3 அதே மாதிரி கொடுத்துட்டு 1³ என்னது 1, 2³ என்னது 8, 3³ என்னது 27, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 4³ என்னது 64. இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ அண்ட் க்யூப் வேல்யூஸும் கண்டிப்பாக படித்து வைக்கணும். நம்பர் சீரிஸ் டாப்பிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஃபுல்லாக படிக்க முடியாட்டாலுமே கூட ஒரு 1லேருந்து ஒரு 20 வரைக்கும் ஸ்கொயர்லையும் க்யூப்லையும் படித்து வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போது 3, 4, 11, 30, 67 இதை பார்த்தோன்னே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை உங்களுக்கு. ஆனால் இந்த 3லேருந்து இந்த 4 வர்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். 3லேருந்து 1 ஆட் பண்ணால் 4 வரும். அப்போ 4லேருந்து 11 வர்றதுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? 7 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 மேலவே பார்த்தோம் 1, 3, 5 அந்த ஆர்டரில் ஒன்று ஆட் நம்பர்ஸ் பண்ணணும். இல்லை ப்ரைம் நம்பர்ஸ் பண்ணுறதுக்கும் இதில் 1, 3 தான் இதுக்கப்புறம் வந்திருக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலை. எக்ஸாம் டைமில் டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இதுக்கு அடுத்த நம்பர் இதுதான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணும்போது ஒரு வேளை ஆட் நம்பரோ ப்ரைம் நம்பரோ வரலாம். ஒரு வேளை வரலைன்னா ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்ன பண்ணால் 3 கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போது பேசிக்காக நம்ம 2 எடுத்து பார்த்தா கூட 2 ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா நமக்கு 4லாம் வரும். ஸோ அப்போ இது வராது. அப்போ என்ன பண்ணலான்னா 0வை க்யூப் பண்ணி அது கூட 3 ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், இது ஒரு டைப் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் இதே மாதிரி ஒரு சம் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அதுக்காக சொல்கிறேன். 0³ + 3 பண்ணி பார்த்தா 3 வருது. அதுக்கப்புறம் 1³ + 3 பண்ணி பாருங்கள். 1³ 1, 3 வந்து 3, 1 + 3 4. அப்போ இதுக்கும் இது சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். 2³ + 3, 2³ என்னது 8, 8 + 3 11. அப்போ இந்த சம் வந்து கரெக்டு தான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அதே மாதிரி 3³ 27 வரும். 27 + 3 வந்து 30. அதே மாதிரி 4³ 64 சொன்னோமா, ப்ளஸ் ஒரு 3 அப்போ 67. அப்போ கரெக்டு தான். அப்போ இந்த பிளேஸில் என்ன வரும்? 0³ 1³ 2³ இங்கே 3³ + 3 இப்போ 27 + 3 30, 4³ 64 + 3. அப்போ இங்கே 5³ + 3 பண்ணியிருக்காங்க. 5³ என்னது 125 + 3 என்னது 128. இதுதான் ஆன்சர்.
புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த மெத்தடும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது 16, 24, 32, 40, 48 இது பார்த்தோன்னே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. இப்போது 2 into 8, 3 into 8, 4 into 8, 6 into 8, அப்போ இங்கே 7 into 8. 7 8s are 56. Answer. Now guess the answer. இதில் வந்து எல்லா கொஷின்லேயும் நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் 2லேருந்து 13 வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதாவது இடையில மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி கேட்குறாங்க. நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் இது எல்லாமே வந்து ஒரே டாபிக் உள்ள தான் வரும். இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்.